முனுசாமி, நிறுவன தலைவர், தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம். நவம்பர் 26 வெள்ளை புரட்சிக்கு வித்திட்ட டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை இந்தியா முழுக்க தேசிய பால் தினமாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 25% பங்களிப்போடு பால் உற்பத்தியில் முதலிடம் பெற்று தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா திகழ்கிறது என்றால் அதற்கு காரணம் டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்கள் தான். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவருடைய பிறந்த நாளை தேசிய பால் தினமாக இந்திய அரசு கடைபிடித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் இன்றைய தினம் எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் தேசிய பால்தின விழா நடத்தியிருப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்தில் இன்றைய தினம் இந்த பால்வளத்துறையில் பால் விநியோகத்தில் ஆண்டு முழுவதும் தங்குதடையற்ற சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய பால் முகவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் வெண்மை புரட்சியின் வேந்தர் விருது என்கின்ற தலைப்பில் 13 பால் முகவர்கள் இன்றைய தினம் விருதளித்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பால்வளத்துறையில் இருக்கக்கூடிய பால் முகவர்கள், பால் உற்பத்தியாளர்கள், பால்வளத்துறை சார்ந்த தொழிலாளர் நலனிற்காக அறக்கட்டளை ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அது பால்வள மேம்பாட்டு அறக்கட்டளை என்கின்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டு அது இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேசிய பால் தினத்தில் பால்வள மேம்பாட்டு அறக்கட்டளையை அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தேசிய பால் தின விழாவில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முதல் தீர்மானமாக வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களுக்கு பாரத ரத்னா, இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என கலை, இலக்கியம் உள்ளிட்ட பிரிவுகளுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விவசாயம் சார்ந்த பிரிவில் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களுக்கும், முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்களுக்கும், தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பால் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நிலையில் அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய வர்கீஸ் குரியன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படாமல் இருப்பது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது. இது பல்வேறு தரப்பினரும் மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மாநில அரசும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பால் கூட்டுறவுகளின் தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் கூட்டுறவு பால் நிறுவனங்களுக்கான வழிகாட்டியாகவும் வர்கீஸ் குரியன் அவர்கள் இருப்பதால் தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் அவரை மறப்பது நன்றென்று என்கின்ற அடிப்படையில் அவரை எப்போதும் நினைவு கூறக்கூடிய வகையில் ஆவினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய நந்தனம் ஆவின் இல்லத்திலும், பால்வளத்துறையுடைய தலைமை அலுவலகம் அமைந்துள்ள மாதவரம் பால் பண்ணை ஆணையர் அலுவலகத்திலும் வர்கீஸ் குரியன் அவர்களுக்கு உருவச்சிலை அமைக்க வேண்டும். அதுல தாய் பசுவும் கன்று குட்டியோடு இருப்பது போன்ற வடிவமைப்போடு வர்கீஸ் குரியன் அவர்கள் சிலை அமைக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை 2வது தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆவின் பால் பாக்கெட்டுகள்ல நீண்ட காலமாகவே நடைமுறையில் இருந்து வந்த தேசிய பால் தினம், சுதந்திர தினம், குடியரசு தினம் உள்ளிட்ட தேசிய தினங்களுக்கு வாழ்த்து செய்தி வெளியிடுவது கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசை அவமதிப்பதாக அல்லது அவப்பெயரை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த துறையில் இருக்கக்கூடிய தேசிய பால் தின விழா ஆவின் புறக்கணிப்பது எங்களை மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்திற்கும் உள்ளாக்கின்ற காரணத்தினால் வருகின்ற ஆண்டு முதலாவது தேசிய தினங்களுக்கான வாழ்த்து செய்தியை மீண்டும் பழையபடி தொடர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வலியுறுத்தி 3வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 4வது தீர்மானமாக ஆவின் மற்றும் தனியார் பால் முகவர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் சார்பில் ஆண்டுதோறும் போனஸ் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். ஏன்னா அந்தந்த பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் போனஸ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு அச்சாணியாக விளங்கக்கூடியது பால் முகவர்கள் தான். பொதுமக்களை கொண்டு போய் பாலக்குழு சேர்ப்பதிலிருந்து அதற்கான வளர்ச்சிக்கான பங்களிப்பு கொடுப்பது பால் முகவர்கள் தான். அப்படிப்பட்ட நிலையில பால் முகவர்களுக்கான வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வகையில ஆண்டுதோறும் போனஸ் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி
4வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 2025ஆம் ஆண்டுக்கான மாதாந்திர நாட்காட்டி இன்றைய தினம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஒருத்த சிந்தனை மாத இதழின் ஆசிரியரும் ஒருத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான திரு உதயம்ராம் அவர்களும், சென்னை பெருநகர டீக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு இ சுந்தரம் அவர்களும், டோக்கா டெய்ரி நிறுவனத்தின் தமிழ்நாடு தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களால் கலந்து கொண்டு 13 பால்முருகர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அறக்கட்டளையை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விருது பெற்ற பால்முகவர்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.